கொல்லிப்பாவையால் உருவான கொல்லிமலை ரகசியம். கொல்லிமலை நாமக்கல்லுக்கும் திருச்சிக்கும் நடுவே பரந்து விரிந்திருக்கும் மலைத்தொடராகும். இம்மலைத்தொடர் 1300 மீட்டர் உயரத்தையும் 280 சதுர கிலோமீட்டரையும் உடையது. நாமக்கல்லில் இருந்து 43 கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சியிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. கொல்லிமலையின் பெயர் காரணம்: கொல்லிமலையை எட்டுக்கை அம்மன் என்னும் கொல்லிப்பாவை பாதுகாக்கிறது என்று அங்கிருக்கும் மக்களால் நம்பப்படுகிறது. அதுவே இப்பெயர் வர காரணமாயிற்று. அரபலீஸ்வரர் கோவில் கொல்லிமலையில் இருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலாகும். இந்த கோவிலின் அருகிலேயே ஆகாய கங்கையும் கோரக்கர் சித்தர் குகையும் காலங்கிநாதர் சித்தர் குகையும் இருக்கிறது. ஆகாயகங்கை கொல்லிமலையில் உள்ளது. இந்த அருவி ஐயாறு என்னும் ஆற்றிலிருந்து உருவாகி வருகிறது. இது 300 அடி உயரம் கொண்ட அருவி. ஆகாயகங்கை. இந்த ஆகாயகங்கையை பேயருவி என்று கூறுவது வழக்கம். ஏனெனில் இந்த அருவியிலிருந்து உருவாகும் பயமுறுத்தும் அளவில்லாத தண்ணீர் வரப்பினால் இப்படி அழைக்கப்பட்டது. ஆகாய கங்கையை அடைவதற்கு 1196 படிகள் ஏற வேண்டும். அந்த படிகளும் சற்று செங்குத்தாகவே இருக்கும். இறங்கி வருவதற்கு 10 நிமிடமே எடுத்து கொண்டாலும் ஏறுவதற்கு 30 நிமிடங்களுக்கு மேல் ஆகும். சித்தர் குகைகள் கொல்லிமலை சித்தர்கள் வசிக்கும் இடமாகவே கருதப்பட்டது. அமைதியாக தவம் செய்வதற்கு ஏற்ற இடமாக கொல்லிமலை அமைந்திருந்தது. இன்றும் காலங்கிநாதர் வாழ்ந்த குகையையும் கோரக்கர் வாழ்ந்த குகையையும் பொதுமக்கள் சென்று பார்த்துவிட்டு வரலாம். கொல்லிமலை ரகசியம்: சித்தர்களுக்கு தவம் செய்வதற்கான அமைதியான இடமாக கருதுவது கொல்லிமலையை தான். இருப்பினும் இங்கே பிசாசுகள் அவர்களை தவம் செய்ய விடாமல் தடுத்தது. அதனால் சித்தர்கள் கொல்லி பாவையிடம் வேண்டியதால் அவளே பிசாசுகளை கொல்லிமலையில் இருந்து விரட்டி அடித்தாள் என்ற புராணம் உண்டு.